எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல நீங்க உயர்த்தப்பட போறீங்க. எந்த இடத்துல உங்களை எல்லாரும் கேலி செய்தார்களோ அவங்க மத்தியில நீங்க புகழப்பட போறீங்க. எந்த இடத்துல உங்களை இழிவாக பேசினார்களோ அந்த இடத்துல உங்களை கனத்துக்குரிய ஒரு பிள்ளையாக மாற்ற போறார். தேவ அன்பு பிள்ளைகளே, இதெல்லாம் எப்படி நடக்கும்? எல்லா ஜனங்க என்ன அவமானம் செய்துட்டாங்களே, நான் வாழதை காட்டிலும் எங்காச்சும் ஓடி போறதா இல்லை நான் செத்து போறதா, இதுக்கு வழி இல்லையா என்று கவலைப்படுறீங்களா? நீங்க ஏங்க ஓடணும்? இந்த நிகழ்ச்சி பாருங்க, உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். இதுதான் முத தடவை பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். எந்த ஜனங்க மத்தியில நீங்க கேவலமா பேசப்பட்டீங்களோ அதே இடத்துல அவர்களை காட்டிலும் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் அதுல 6ஆம் வசனம் பாருங்க, என் தலை என்னை சுற்றி இருக்கிற சத்ருவுக்கு மேலாக உயர்த்தப்படும். உங்க தலை, உங்க சுத்திலும் இருக்கிற ஜனங்கள், அவங்க பெரிய ஆளா கூட இருக்கட்டுங்க, அவங்கள காட்டிலும், ஏன் மேனேஜரா கூட இருக்கட்டும், அவங்கள காட்டிலும் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் தாங்க பெரியவர், ஆண்டவர். அவர் உங்க தலையை உயர்த்த போகிறார். அவர் எல்லாருடைய மத்தியில உங்களை மேன்மையாக உயர்த்த போகிறார். யார் யார் அவமானமா பேசுனாங்களோ, யார் யார் உங்களை பார்த்து துச்சமா சிரிச்சாங்களோ அவங்க உங்களுக்கு அம்மா வணக்கம், நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பணிவாக மாற்றும்படியாக ஆண்டவர் மாற்றுவார். காலமே மாறும்போது என் தேவன் உங்களை மாற்ற மாட்டாரா? கண்டிப்பா மாற்றுவார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை பார்க்கும்போது அங்க அன்னாள், எல்கானா, பென்னினா, இந்த 3 பேர் அங்க இருக்காங்க. அன்னாள் எல்கானாவுடைய மனைவி, பெண்ணினால் அன்னாளுக்கு சக்காலத்து. தேவ அன்பு பிள்ளைகளை நல்லா நம்ம கவனிக்கும் போது இங்க பாருங்க, அந்த எல்கானா அன்னாளை சிநேகிக்கிறான். சிநேகித்தபடியால் அவன் அவளுக்கு ரெட்டிப்பான வெகுமதிகளை கொடுக்கிறான். ஆனா ஆண்டவரோ அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஆனா இவள் மலடி என்று தெரிந்த பிறகு அவங்களுடைய சக்களத்தி என்றவள் அவளை என்ன பண்றா, அவ மனமடிவை செய்கிறா. அப்படின்றா, எப்பவுமே ரேங்க வைக்கிறா, எப்ப பார்த்தாலும் குத்தி குத்தி பேசுறது. நம்ம வாழ்க்கையில கூட வேலை மேல, வீட்டில், அக்கம் பக்கம் நிறைய பேர் நம்மளை குத்தி பேசும்போது நம்ம உள்ளம் உடைந்து போகுது இல்லையா? அதே போல தான் அன்னாளுடைய பேர் அன்னாளா இருந்தாலும், அங்க கணவரை ரெட்டிப்பாக வெகுமதி கொடுத்தாலும், அவன் கணவன் இவளை நல்லா நேசிச்சாலும், சக்காளித்திருக்கா பாருங்க, அவள் இவளை குத்தி குத்தி பேசுறான். நம்ம வாழ்க்கையில கூட நிறைய பேர் நம்மளை குத்தி பேசுவாங்க. ஆரம்பத்தில் நம்ம காலை பிடிச்சு நம்ம உதவியை நாடி வந்த ஜனங்க, நம்ம அவங்களுக்கு தயவு காட்டின பிறகு கொஞ்சம் மேலே வந்த பிறகு நமக்கே என்ன ஆயிடுவாங்க, அவங்க இப்படியாக செய்யறது நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுது, இவங்களா இப்படி செய்கிறாங்க, இவங்களா இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போகும். இதே போல தான் அன்னாள் மனசு உடைஞ்சு அவ சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தார். பாருங்க, மனமடிவு அழுகையை கொண்டு வருகிறது. அப்படியே சாப்பிட செய்யாதபடிக்கு ஆழ்ந்த துக்கத்தில் ஆளாக்குகிறது. இன்றைக்கு கூட அநேக ஜனங்கள் மனமடிவில் இருக்கீங்க இல்லையா? துக்கத்தில் இருக்கீங்களா? எத்தனையோ நாட்கள் உங்களுக்கு தூக்கமே வராமல் தூக்க மாத்திரை கூட நாடி இன்னைக்கு அதுக்கு அடிமையாக இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகத்தான். மனமடிவு, யார் யார் உங்களுக்கு மனமடிவு செய்தாங்களோ அதே இடம் மாற போகிறது. ஆனால் பாருங்க, இந்த அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டு துக்கத்தில் இருக்கும்போது
அவங்க கணவன் வந்து சொல்றான், ஏன் அன்னாள் அழுகிற? குழந்தை பிறகுலையா? கவலையே வேண்டாம், விடு. என்ன குழந்தை? உனக்கு 10 குழந்தை காட்டிலும் நான் மேலல்லவா அப்படின்னு அவங்க கணவன் சொல்றான். அன்பா சொல்லியிருக்கலான்னு வச்சுங்க. ஆனா அவன் உண்மையான நல்ல கணவனா இருந்தா அன்னால தவிர வேற எந்த பெண்ணையும் இவளுக்கு பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சு இன்னொரு கல்யாணம் செஞ்சிருக்க கூடாது. ஆனா இங்க 2 கல்யாணம் பார்க்கறது. தேவ அன்பு பிள்ளைகளை பாருங்க, இங்க கணவனுடைய வார்த்தை ஆறுதலா இருந்தாலும் முழுமையாக ஆறுதல் இவ அடையவில்லை. அவன் ரெட்டிப்பாக இவளுக்கு வெகுமதி கொடுத்தாலும் இவளால பிள்ளை பெற முடியல. ஏதோ ஒரு குறை இன்னைக்கு இவளுக்குள்ள இருக்குது. ஆனா அந்த குறை தான் ஆண்டவர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இன்றைக்கு கூட தேவ அன்பு பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட அநேக அடைப்புகள் இருக்கலாம். ஆனா திறக்கப்படுகிற கீ, அதோடைய சாவி ஆண்டவர்கிட்ட தான் இருக்கிறது. அப்படி என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இரவெல்லாம் அழுதுட்டு உக்காந்து இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்க இவங்க கிட்ட போய் நம்ம குறைகளை சொல்லும் போது உங்க குறை கண்டிப்பா தீரவே தீராது. ஆனா இவ என்ன செய்தா தெரியுமா? அன்னாள் அங்க பாருங்க, அங்க சிலோவாம் என்ற ஒரு குளத்துக்கிட்ட இருக்கிற தேவ கூடாரத்துக்குள்ள போறா. இது வரைக்கும் வெளியிலே இருந்து வந்தவள் இப்ப மனம் கசந்து அழுது கொண்டு அவ கூடாரத்துக்குள்ள போறா. அந்த காலத்தெல்லாம் கூடாரம் தான். கூடாரத்துக்குள்ள இவ போகும்போது அங்க பாருங்க, ஏலி என்ற ஒரு ஆசாரியன் இருக்கிறான். இவ அழுந்து ஜெபிக்கிறா. ஆனா வார்த்தை வரவில்லை. ஆனா வார்த்தை வராவிட்டாலும் உள்ளத்திலிருந்து அவ ஏறுதல ஆண்டவருக்கு சொல்றா. அவ்வளோ துக்கம். வார்த்தை வரல. ஆனா ஏக்கம் ஆண்டவர்கிட்ட போயிட்டு இருக்கு. அப்போ அந்த ஏலி பார்த்து, என்னம்மா குடிச்சிட்டு வரியான்னு கேட்டாலும் ஏலி மேல கோபப்படாமல், இல்லையா, இல்ல, வேகலத்தில் இருக்க, வார்த்தை வரல, துக்கம், எனக்கு பிள்ளை இல்லை, அதனால தான் நான் இப்படியாக ஜெபிக்கிறேன்னும் போது அந்த ஏலி சொல்றான், நீ வந்த இடமோ சரியான இடம்தான். உன் ஜெபத்தை கேட்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நீ சரியான இடத்துக்கு வந்துட்டம்மா. இது வரைக்கும் வெளியிலே இருந்து அப்படியே போயிட்டு இருந்த, இன்னைக்கு உள்ள வந்து ஆண்டவர்கிட்ட வந்துட்ட அப்படின்னு அந்த ஏலி சொல்றான். அப்போ இவ என்ன செய்யற தெரியுமா? ஒரு அக்ரிமெண்ட் ஆண்டவர்கிட்ட போடுறான். என்ன அக்ரிமெண்ட்? நம்ம வாழ்க்கையில கூட அக்ரிமெண்ட் போட்டா தான் அது நமக்கு சொந்தமாகும். யார் யாரு அக்ரிமெண்ட் நீங்க போட்டுக்கிறீங்களோ, ஒரு வண்டி சொந்தமாகலாம், நிலம் சொந்தமாகலாம், வீடு சொந்தமாகலாம், அக்ரிமெண்ட் போட்டா தான், தாலி கட்டினா தான் மனைவி கூட சொந்தம்னு வச்சுங்க இல்லையா? அப்போ நீங்க தேவனிடத்துல ஒரு அக்ரிமெண்ட் போடணும். இது வரைக்கும் ஆண்டவரே, நான் ரொம்ப வெகு தூரமா இருந்தேன், ஆனா உன்கிட்ட நான் வரேன் ராஜா. உன் பிள்ளை தானே நான், உன் மகள் தானே, உன் மகன் தானே நான். அப்பா, என்ன நீங்க தொடுங்க. எனக்கு எது இல்லையோ அது நீங்க தந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பிள்ளை இல்லை என்பதனால அவன் என்ன சொல்றான்? எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தீங்கன்னா அது உமக்கே கொடுக்குறேன். நிறைய பேர் நம்ம பாருங்க, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றோம். ஆனா இவன், நான் ஆண்டவருக்கு முழுமையாக கொடுக்குறேன். இதுதான் அக்ரிமெண்ட். இன்னைக்கு தேவ அன்பு பிள்ளைகளை, கர்த்தரிடத்துல நீங்க அக்ரிமெண்ட் போடும்போது உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அப்ப பாருங்க, இவ அக்ரிமெண்ட் போட்டு அந்த ஏலி சொல்றார், சரியான இடத்துக்கு வந்திருக்க, என் தேவன் உன் ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் கொடுப்பார், நீ போமா. சமாதானத்துடனே போறா. அவள் கர்ப்பவதி ஆகிறார். இந்த நேரத்துல கூட சில பேர் மலட்டுத்தனமா இருக்கலாம். தேவ அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு பிள்ளையை கொடுப்பார். வேலை இல்லாத மலட்டா இருக்கிறீங்களா? பிரச்சனை, கடன் தொல்லை என்ற மலட்டா இருக்கிறீங்களா? ஆண்டவர் சகலத்திலையும் செழிப்பு என்ற அந்த ஆசீர்வாதத்தால நிரப்புவார். ரியாண்டல ஷாத ரீதா லபா. யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ, வேலையில லாபம் இல்லாமல் இருக்கீங்களா? கண்டிப்பா லாபத்தை ஆண்டவர் கொடுப்பார். தேவ அன்பு பிள்ளைகளை, இவன் என்ன பண்றா? கர்ப்பவதி ஆகுகிறாள் ஆண்டவருடைய கிருபையால். அப்போ அடைக்கப்பட்டிருக்க கதவு பாருங்க, அவள் தேவ ஆலயத்துக்குள்ள, அதாவது கூடாரத்துக்குள்ள போகும்போது அந்த கதவுகள் திறக்கப்படுகிறது. என்றைக்கு நீ தேவனிடத்தில் வருவதில்லையோ உன் வாழ்க்கை மாறாது. நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு தேவாலயத்துல போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது 18 வருஷமா
கூனியா இருக்கிறவள், கொஞ்சம் கூட நிமிர முடியாத ஒரு ஸ்திரீ ஆலயத்துல என்ன பண்றா, அவ பின்னாடி உக்காந்துட்டு இருக்கா. பாருங்க, ஆண்டவர் அவளை முன்னாடி கூப்பிடுறாரு. அதாவது முன்புறமா கூப்பிடுறாரு. என்னைக்குமே நம்ம தேவ காரியத்துல முன்னாடி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில இருக்க குறைகள் நீக்கப்படும். தேவ அன்பு பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க எந்த விஷயத்துல நீங்க பின்னாடி இருக்கிறீங்க, ஆலயத்துக்கு உன் வாழ்க்கையில அற்புதம் ஆகாதுங்கிறதுக்கு காரணமே நீங்க ஆண்டவருடைய காரியத்துல முன்னாடி வருவது கிடையாது. இன்றைக்கு ஒரு அறிக்கை செய்யுங்க, ஆண்டவர் இனிமே உமக்கு முன்னாடி நான் வருகிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் உங்களை தொடுவார். அதே போல தான் அண்ணா வந்தா, அவ கர்ப்பவதி ஆனா. ஆனா இந்த கூனி இயேசுகிட்ட வரும்போது அவ நிமிர்ந்தாள். இன்னைக்கு கூட உங்க தலை குனிந்திருக்கலாம், நிமிர செய்கிறார். கர்ப்பவதி ஆனா அவ சும்மா இருப்பாளா? சக்காலத்தியானவள் கண்டிப்பா தானே, அவ சூன்யம் செய்வார். நாம் ஆண்டவர் இடத்துல இருக்கும்போது நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் கிடையாது. அது நல்லா நீங்க ஞாபகம் வச்சுங்க. அவர் யார் ஆண்டவர்கிட்ட அக்ரிமெண்ட் போடும்போது ஆண்டவருடைய தூதர்களை அனுப்புகிறாராம். பாருங்க, சங்கீதம் 91:11 பார்க்கும்போது தேவன் தேவ தூதர்களை அனுப்பி உங்களை அவர் காப்பார். தேவ அன்பு பிள்ளைகளை, ஆண்டவரிடத்துல அக்ரிமெண்ட் போடுங்க, அவர் உங்களுக்கு எல்லா பிரச்சனையிலிருந்து காப்பார். வியாதியில இருக்கீங்களா, போராட்டத்தில் இருக்கீங்களா, அவர் உங்களை காப்பார். பாருங்க, இவளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்த உடனே அவன் என்ன செய்யறா, பிறந்த உடனே நம்ம மாறிடலாம். ஏதோ ஒரு வாரத்தில் சொன்ன, ஆண்டவர் தானே கொடுத்தாரு, இது எதுக்கு, நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் மாறவில்லை. அது கொண்டு போய் காணிக்கையோடு, அந்த பிள்ளையோடும் காணிக்கையோடும் கொண்டு போறார். பொருத்தனை பண்ண காணிக்கையும் கொடுத்தா, ஆலயத்துக்கு வருகிற காணிக்கையும் கொண்டு போய் அண்ணால் கொடுக்கிறார். ஆகவே அவ மலடி ஆகல, மீண்டும் பாக்கியவதியாக பிள்ளைகள் பெற செய்கிறார். முதலே அவன் கணவன் அவளை நேசித்து கொண்டிருந்தான், இப்ப பிள்ளை பிறந்தவருக்கு எவ்வளவு நேசிப்பான் யோசித்து பாருங்க. இன்றைக்கு கூட நீங்க ஆண்டவருடைய பிள்ளைன்றதை நீங்க மறக்காதீங்க. ஆண்டவரை நேசிங்க. யார் யாரு உங்க வாழ்க்கையில உங்களை தலைகுனிய வச்சாங்களோ அதே இடத்துல என் தேவன் நிமிர செய்வார். பாருங்க, பெண்ணின்னா முன்னாடி அன்னாள் இல்லையா, அவ தலை குனிய வேண்டியதா இருந்தது. மன மடிவினால அவ ரொம்ப துக்கமா இருந்தா, அழுதா. எத்தனையோ நாட்கள் அவள் போஜனம் செய்யவில்லை. ஆனா ஆண்டவர்கிட்ட வந்தா பாருங்க, அவ வாழ்க்கையில கவலையெல்லாம் போயிடுச்சு. அவளுடைய வாழ்க்கையில மலட்டுத்தனம் போயிடுச்சு, கண்ணீர் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. சந்தோஷம் மலர ஆண்டவர் செய்தார். இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க சகோதரன சகோதரி, ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க சபைக்கு போகாத இருக்கலாம். கொரோனா என்ற அந்த பொய்யின் போர்வையை விட்டு நீங்க ஆலயத்துக்கு வாங்க. வசனத்தின் மூலமாக வசனத்தை என் தேவன் எடுத்து போடுவார். இங்க நீங்க பார்க்கும்போது இந்த அன்னாள் அவ பெண்ணினா முன்னாடி தலை குனிஞ்சா, அவ மூலமா மனமடிவை செய்யும் போது எவ்வளவு பேருக்கு சொல்லியிருப்பா, இவ மலடி மலடின்னு எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஆனா ஆண்டவர்கிட்ட வரும்போது இவள் பாக்கியவதியாக ஆண்டவர் உயர்த்தினார். இன்றைக்கு கூட உன் வாழ்க்கையில எந்த ஜனத்துக்கிட்ட போனாலும் அவங்க உதவி, நான் சொல்றேன் பாருங்க, அவங்க உதவி உங்க வாழ்க்கையில உங்களை மேல கொண்டு வராது. ஆண்டவர்கிட்ட வரும்போது நீ வாளாக மாட்டாய், தலையா மாறுவாய். எந்த இடத்துல நீங்க தலை குனிஞ்சிங்களோ அதே இடத்துல என் தேவன் உங்களை உயர்த்துவார். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிட்டா? எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கீழே பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதி ராஜா. எந்தெந்த இடத்துல ராஜா தகப்பனே தலை குனிந்தார்களோ அந்த இடத்துல ராஜா இவங்க தலை உயர்த்தப்படட்டும். இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல ராஜா. எல்லாம் அடைக்கப்பட்ட கதவுகள் ராஜா, இவங்க வாழ்க்கையில் இருக்க கடன் தொல்லைகள் தகப்பனே நீங்கட்டும், பிரச்சனைகள் நீங்கட்டும். பிஸ்னஸ் தகப்பனே அப்ப அடைக்கப்பட்டிருந்தா அது திறக்கப்படட்டும், நன்றாக பிஸ்னஸ் நடக்கட்டும் ராஜா. படிப்பில் ஆகட்டும், வேலையில் ஆகட்டும் தகப்பனே, எல்லா காரியத்துல ராஜா உயர்வை கட்டளை இடுவீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். தேவ அன்பு பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சும்மா இருக்காதீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் மறக்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காணிக்கையா கண்டிப்பா ஆண்டவருக்கு விதைச்சு பாருங்க, அக்ரிமெண்ட் போடுங்க இல்லையா. அண்ணாளுக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் பெங்களூரில் மை டிவி 11 வருஷமாக நடத்தி கொண்டிருக்கேன். ஆனால் யூடியூபுக்கு இப்போ என்ட்ரு ஆகிறேன். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எல்லாரும்
இதை ஷேர் பண்ணுங்க. இந்த ஊழியத்தை தாங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்துக்கு மேலே அற்புதம் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். God bless you.